ராமநாதபுரம் அருகே சொகுசு கார்களில் வந்து ஆடுகளை திருடும் மர்ம கும்பலை கைது செய்ய கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வழுதூர் பகுதியில் தொடர்ந்து ஆடுகள் திருடப்படுவதாக புகார் எழுந்தது. அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் காரில் வந்து 6 திருடியது தெரியவந்தது. கடந்த 10 நாட்களில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் திருடிச் செல்லப்பட்டுள்ளது. சிசிடிவியில் இருந்த காரின் எண் பிரமுகர் ஒருவரின் வாகன எண் என்பதால் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரையில் ஆர்டிஓ அலுவலக வாசலில் கஞ்சா விற்பனை செய்த இளைஞரை கைது செய்து அவரிடமிருந்து 10 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மதுரை புதூர் பகுதியில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகம் அருகே கஞ்சா விற்பனை செய்வதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சந்தேகத்திற்கு உரிய வகையில் அலுவலக வாசலில் நின்று கொண்டிருந்த புதூர் சங்கு நகரைச் சேர்ந்த ஜெயக்குமார் 10 கிலோ கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பூச்சொரிதல் விழா கோலாகலமாக தொடங்கியது. சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் விக்னேஸ்வரா பூஜை மற்றும் காப்பு கட்டுதலுடன் பூச்சொரிதல் விழா தொடங்கியது. யானை மீது பூக்கொடையை வைத்து பூசாரி முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் பூக்கொடைகளுடன் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். கோயிலை வந்தடைந்த அவர்கள் அம்மனுக்கு பூக்களால் பூஜை செய்தனர். இதேபோல் திருச்சி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் பக்தர்கள் கொண்டு வரும் பூக்களை கொண்டு அம்மனுக்கு தொடர்ந்து புஷ்பாபிஷேகம் நடைபெறுகிறது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் 100% வாக்காளர்கள் வாக்களிக்க வலியுறுத்தி சேலத்தில் நடைபெற்ற இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக சேலம் மாவட்டத்தில் 100% வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி உறுதிமொழி வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் 18 வயது நிரம்பிய அனைவரும் வாக்களிப்போம் என்பதை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கத்தையும் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். பின்னர் 18 வயது நிரம்பிய அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடைபெற்ற கோலப் போட்டியில் வரைந்த வண்ண ஓவியங்களை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். சிறப்பான விழிப்புணர்வு ஓவியங்களை வரைந்த மகளிரையும் பாராட்டினார். தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரையில் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள மணல் சிற்பத்தை ஆட்சியர் சந்தீப் நந்தூரி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் விரைவில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் தங்களது வாக்கினை பதிவு செய்யும் விதமாக பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முத்துநகர் கடற்கரையும் ஒன்று என்பதால் இங்கு வரும் மக்கள் மணல் சிற்பத்தின் மூலமாக சொல்லப்படும் கருத்துக்களை உள்வாங்கி விழிப்புணர்வு அடைவர் என்றும் சந்தீப் நந்தூரி கூறினார். திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் தொல்லியல் துறை மற்றும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினரின் 5ஆம் கட்ட ஆய்வின் நிறைவு பெற்ற விழாவில் 2963 சிலைகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. தென்மண்டல தொல்லியல் துறை இயக்குநர் நம்பிராஜன், சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஏடிஎஸ்பி ராஜாராம் ஆகியோர் தலைமையில் 30 தொல்லியல் துறையினர் மற்றும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் ஆய்வு நடத்தி வந்தனர். கடந்த 7ஆம் தேதி 5வது கட்ட ஆய்வு தொடங்கி 4 நாட்களாக நடைபெற்றது. அதில் செம்பனார் கோவில், திருவிளையாட்டம் உட்பட 15 ஊர்களைச் சேர்ந்த கோவில்களின் 50 சிலைகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இதுவரை ஆய்வு செய்யப்பட்ட 2963 சிலைகளில் 5 சிலைகள் போலியானவை என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.